வணக்கம் மக்களே! நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 11 என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். சரி, வீடியோல என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நம்ம மாயாவும் மகேஷும் கொஞ்சம் பயத்துல இருக்காங்க. மகேஷ் சொல்றாரு, மாயா, அந்த சந்திரா இப்படி சொல்றாங்க அப்படின்னு நம்ம இங்க இருக்கிறது நல்லதுக்கு இல்ல மாயா. என்னதான் இருந்தாலும் அவங்களும் இந்த குடும்பத்துல ஒரு ஆளு தானே. ஒருவேளை நம்மள அவங்களும் சேர்ந்து மாட்ட வைக்கிறதுக்காக இப்படி பண்ணிட்டா என்ன பண்றது? மாயா சொல்றாங்க, டேய், அந்த சந்திராவை பத்தி எல்லாம் ஆரம்பத்துல இருந்தே அந்த சாமுண்டேஸ்வரிய எப்படி பழிவாங்குறது அப்படின்னு தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா. அதனால கண்டிப்பா அவ நமக்கு எதிராக எதையும் முடிவெடுக்க மாட்டா. நீ பயப்படாம இருடா. அப்ப மகேஷ் சொல்றாரு, இல்ல மாயா, எனக்கு என்னமோ அவங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ற மாதிரியே தெரியுது. மாயா, நம்மளுக்கு இந்த சொத்தெல்லாம் எதுவுமே வேணாம் மாயா. நம்ம 2 பேரும் எங்கேயாவது போயிட்டு ஹாப்பியா இருக்கலாம். நீ வா மாயா, போகலாம். மாயா சொல்றாங்க, டேய், கையை விடுடா. இங்க பாரு, இந்த இடத்த விட்டு போனா நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறியா? இத்தனை நாளும் ரேவதி காசு கொடுத்துக்கிட்டு இருந்ததுனால அவளோட காசுல நம்ம சந்தோஷமா இருந்தோம். இப்ப திடீர்னு அவ வந்துட்டு நம்மளுக்கு காசு கொடுக்காம போயிட்டா அப்படின்னா என்ன நடக்கணும்னு உனக்கு தெரியும்ல. நாளையெல்லாம் வேலைக்கு எங்கேயும் போக முடியாது. உனக்கு வேலைக்கு போக தெரியுமா? உனக்கு ஏதாவது ஒரு வேலை தெரியுமா? இத்தனை நாளும் அந்த ரேவதி நமக்கு உதவி பண்ணா. அதனால நமக்கு இந்த காசோட அருமையை பத்தி அந்த அளவுக்கு புரிஞ்சுக்காம இருந்துட்டோம். இப்ப திடீர்னு அவ காசு கொடுக்காம போயிட்டா அப்படின்னா நம்ம தான் பிச்சை எடுக்கணும். இங்க பாருடா மகேஷ், இங்க பாரு, காலை வச்சுட்டோம். இதுக்கப்புறம் பின்வாங்க கூடாது. என்ன நடந்தாலும் உனக்கு ரேவதிக்கும் இந்த கல்யாணம் நடக்கணும். நடந்து முடிஞ்ச பிறகு அவளை நீ விவாகரத்து பண்ணிட்டு வேணுங்கிற சொத்தை வாங்கிட்டு வேணா நம்ம இந்த இடத்த விட்டு போகலாம். நான் எதுவுமே ட்ரை பண்ணாம இந்த இடத்த விட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னு மாயா ரொம்ப பிடிவாதமாவே இருக்காங்க. இதை பார்த்துட்டு மகேஷ் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன இது, மாயா இப்படி பிடிவாதம் பண்றா? அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு மகேஷ், எனக்கு பணம் தான் ரொம்ப முக்கியம். பணம் இல்லைன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. இங்க பாரு, அந்த சந்திரா நமக்கு உதவி பண்றாங்களோ என்னமோ, ஆனா இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அந்த சாமுண்டீஸ்வரிக்கே நம்மளை பத்தின உண்மைகள் தெரியும். ஆனா தெரிஞ்சும் என்னை யாருக்கிட்டையும் சொல்லாம அமைதியா இருக்கா. அதுவும் நமக்கு ஒரு வகையில பிளஸ் தான். அந்த சாமுண்டீஸ்வரி எப்படியாவது இந்த இடத்த விட்டு போக வச்சுட்டா ரேவதிக்கு தான் நம்ம நல்லவங்கன்னு தெரியுமே. இன்னும் சாமுண்டீஸ்வரி ரேவதி கிட்ட நம்மளை பத்தின உண்மைகளை சொல்லல. சொல்லாம இருக்கிறது எவ்வளவு பெரிய பிளஸ் தெரியுமா? அந்த சாமுண்டீஸ்வரியை மட்டும் இந்த இடத்த விட்டு எப்படியாவது வேற எங்கேயாவது அனுப்பிட்டோம் அப்படின்னா உனக்கும் ரேவதிக்கும் சுலபமா கல்யாணத்தை முடிச்சிடலாம். சொல்லுடா அப்படின்னு. இதை கேட்டதோட மகேஷ் சொல்றாரு, இங்க பாரு மாயா, இருந்தாலும் இன்னமும் எனக்கு பயமா இருக்கு. அந்த சாமுண்டீஸ்வரி மேடத்தை நினைச்சு பார்த்தாலே அவங்க கையில இருக்கிற துப்பாக்கி தான் ஞாபகம் வருது. ஒருவேளை நம்ம 2 பேரையும் காலி பண்றதுக்கு அதை எடுத்துட்டு வந்துட்டா என்ன பண்றது? மாயா சொல்றாங்க, டேய், வாயை மூடுறா, அதெல்லாம் பாத்துக்கறான். இங்க பாரு, நம்மளை தவிர்த்து அந்த சாமுண்டீஸ்வரியால எதுவும் பண்ண முடியாது. ஒருவேளை அப்படி ஏதாவது பிரச்சனை மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம எப்படியாவது தப்பிச்சு போயிடுவோம். நீ கவலைப்படாத, நான் எப்பவுமே கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். இது கேட்டதோட மகேஷும், மாயா, நம்ம 2 பேரும் ரூம்ல இருக்கோம், நம்ம கவனிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு எப்படி தெரியும்? அப்ப மாயா சொல்றாங்க, சரி, நீ இங்கே இரு, இன்னும் 1/4 மணி நேரத்துல உனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்க போகுது. தயவு செஞ்சு எதையும் சொதப்பிடாத. இது கேட்டதோட மகேஷும் சரி மாயா அப்படின்னு சொல்ல, மாயா சொல்றாங்க, இந்த ரூமை விட்டு எங்கேயும் போகாத. இங்க பாரு, அந்த மல்லிகா டாக்டரை கூட்டிட்டு வந்துட்டு அந்த டிரைவர் பையன் ராஜா ரேவதி கிட்ட உண்மையை சொல்லலாம்னு ட்ரை பண்ணான். ஆனா அந்த மல்லிகா டாக்டர் உண்மையை சொல்லல. அது வரைக்கும் நமக்கு நல்லது. இதையே நம்ம பயன்படுத்தி எப்படியாவது உனக்கும் அந்த ரேவதிக்கும் கல்யாணத்தை முடிச்சிடணும். அதோட அந்த மல்லிகா டாக்டர் உண்மையை சொல்லாததுனால அந்த டிரைவர் பையன் ராஜா வேற ஏதாவது பிளான் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். அதனால நீ எதுக்கும் கொஞ்சம் பாதுகாப்பா இரு. இது கேட்டதோட அந்த மகேஷும் சரி மாயா, நீ சொன்ன மாதிரியே செய்கிறேன் அப்படின்னு சொன்னதோட மாயாவும் சரி, நீ இங்கே இரு, யாரு கூப்பிட்டாலும் போயிடாத. இது கேட்டதோட மகேஷும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல உட்காந்துருக்காரு. மாயா அங்கேருந்து ரூம் கதவை சாத்திட்டு வெளியில வராங்க. அவங்க வந்ததோட நம்ம டிரைவர் ராஜா, அதாவது கார்த்தி வந்து நிக்கிறாரு. அப்ப மாயா நேரா கார்த்தியை பார்த்து, ஏ டிரைவர், என்ன மல்லிகா டாக்டர் கூட்டிட்டு வந்துட்டு என்னை பத்தின உண்மைகளை எல்லாருக்கிட்டையும் சொல்லலாம் அப்படின்னு நினைச்ச போல கடைசியில பல்ப் வாங்கினது யாரு? அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, உன்னால முடிஞ்ச அளவுக்கு ஆடிக்க. ஆனா உன்னை பத்தின உண்மைகளை கூடிய சீக்கிரம் கொண்டுட்டு வந்துட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவேன். அப்ப மாயா சொல்றாங்க, டேய், உன்கிட்ட இருந்தது ஒரே ஒரு ஆதாரம் அந்த மல்லிகா மட்டும்தான். கடைசியில அந்த மல்லிகா டாக்டரும்
எங்களுக்கு பயந்துகிட்டு உண்மைய சொல்லாம போயிட்டாங்க. இனிமேலும் நீ யாருகிட்ட போயிட்டு உண்மைய சொல்லுவ? உன்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. நீ என்ன சொன்னாலும் கண்டிப்பா ரேவதியோ இல்ல அந்த சாமுண்டீஸ்வரியோ நம்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீ ஏற்கனவே ரேவதியை கல்யாணம் பண்றதுக்கு நிச்சயதார்த்தத்துல மகேஷ கடத்தின அப்படிங்கிற ஒரு பேர் வேற இருக்கு. இப்ப மட்டும் நீ போயிட்டு நாங்க 2 பேரும் தப்பான தொடர்புல இருந்தவங்க அப்படின்னு சொன்னாலும் சாமுண்டீஸ்வரியை நம்ப போறது கிடையாது. நீ உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னைக்கு நடக்க போற கல்யாணத்தை வேடிக்கை மட்டும்தான் உன்னால பார்க்க முடியும். அப்ப கார்த்தி நேரா மாயாவை பார்த்து, இங்க பாருங்க, நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் உண்மைதான் ஜெயிக்கும். மாயா சொல்றாங்க, இங்க பாரு, இப்படியே நீ புலம்பிக்கிட்டே இரு. எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்களை பத்தின உண்மைகளை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்ட, போலீஸ்ல பிடிச்சு கொடுப்போம் அப்படின்னு சவால் விட்ட, கடைசியில ஒண்ணுமே நடக்கவே இல்லை பாத்தியா? இங்க பாரு டிரைவர், நீ இந்த வீட்டோட ஜஸ்ட் ஒரு டிரைவர் தான். இந்த கல்யாணம் முடியட்டும், ஃபர்ஸ்ட் ஒன்னு இந்த வீட்டை விட்டு துரத்துறது தாண்டா என்னோட முதல் வேலை. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, கல்யாணம் நடந்தா பார்க்கலாம். அப்ப மாயா சொல்றாங்க, நடக்க தானே போகுது அப்படின்னு சொன்னதோட கார்த்தி கோவமா அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப மாயா நினைக்கிறாங்க, இவன் இந்த அளவுக்கு கான்பிடண்டா பேசுறான் அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கான்னு மட்டும் நல்லா தெரியுது. இவன்கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் உஷாராவே இருக்கணும் அப்படின்னு மாயா நினைக்கிறாங்க. அப்புறமா கார்த்தி மயில் வாகனத்தை போய் பார்க்குறாங்க. மயில் வாகனம் கேட்குறாரு, என்னப்பா கார்த்தி, என்னாச்சு? அந்த டாக்டர் வந்துட்டு உண்மையை சொல்லிட்டாங்களா? கார்த்தி சொல்றாரு, அவங்க உண்மையை சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சுதான் நானும் இருந்தேன். கடைசியில அவங்க எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இது கேட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, என்னப்பா இப்படி சொல்ற? அப்ப அந்த மகேஷ் பொறுக்கி பயலுக்கு ரேவதியை கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? இங்க பாருப்பா, அவனுக்கெல்லாம் ரேவதியை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. நான் இப்பயே போய் அத்தை கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறேன். கார்த்தி டக்குன்னு மயில் வாகனத்தை பார்த்த, ஒரு நிமிஷம் நில்லுங்க. மயில் வாகனம் கேட்கிறாரு, இங்க பாருப்பா கார்த்தி, நம்ம டிலே பண்ற ஒவ்வொரு நேரமும் ஆபத்து. இன்னும் 1/4 மணி நேரத்துல அந்த பொறுக்கி பைய மகேஷுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அதனால அத்தை கிட்ட இப்பயே சொல்லிடலாம். நீ வாப்பா, நான் சொல்றேன், அத்தை கண்டிப்பா நம்புவாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நம்ம கிட்ட போதிய ஆதாரம் எதுவுமே இல்லை. போதிய ஆதாரம் இல்லாததுனால நம்மளால எதுவுமே நிரூபிக்க முடியாது. அத்தை கண்டிப்பா நம்ம மேலதான் கோவப்படுவாங்க. ஏன்னா ஏற்கனவே என் மேல ஒரு சந்தேகம் இருக்கு. நிச்சயதார்த்தத்துல நான் தான் மகேஷை கடத்திட்டு ரேவதிய நிச்சயம் பண்றதுக்காக முயற்சி பண்ணேன் அப்படின்னு என் மேல பழி போட்டாங்க. அதனால இப்ப நான் ஏதாவது சொன்னேன்னா நான் ரேவதியை கல்யாணம் பண்றதுக்காக தான் இப்படி பண்றேன்னு சொல்லிடுவாங்க. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா, அதுக்குன்ட்டு அப்படியே விட சொல்றியா? கார்த்தி சொல்றாரு, இதுக்கு வேற ஏதாவது நான் யோசனை பண்றேன். மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா கார்த்தி, என்னதான் இருந்தாலும் சீக்கிரம் முடிவு பண்ணுப்பா, ரேவதியோட வாழ்க்கை. அப்ப கார்த்தி சொல்றாரு, பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா கார்த்தி அந்த இடத்துல இருந்து போனதோட மயில் வாகனம் நினைக்கிறாரு, என்ன இது இவ்வளவு பிரச்சனை ஆகிட்டு. மயில் வாகனம் நினைக்கிறாரு, இப்ப உடனே நம்ம பரமேஸ்வரி பாட்டிக்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்ட்டு மயில் வாகனம் நேரா பரமேஸ்வரி போய் பாக்குறாங்க. பரமேஸ்வரி நேரா மயில் வாகனத்தை பார்த்து, சொல்லுப்பா, என்னப்பா ரொம்ப பதட்டமா வர, என்னாச்சு? மயில் வாகனம் சொல்றாரு, பாட்டி, நம்ம நினைச்சது எதுவுமே நடக்கவே இல்லை. பரமேஸ்வரி கேக்குறாங்க, ஏன்பா என்னாச்சு? அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, அந்த மாய மகேஷ் பத்தின தொடர்பை பத்தி அந்த மல்லிகா டாக்டருக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க எப்படியாவது உண்மையை ரேவதி கிட்ட சொல்லிடுவாங்க. ரேவதி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு தானே நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. அப்ப பாட்டி கேக்குறாங்க, ஏன்பா என்னாச்சு? அப்ப கார்த்தி சொல்றாரு, மயில் வாகனம் சொல்றாரு, இல்ல பாட்டி, அந்த டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்க மகேஷ் மாயாவை பார்த்து பயந்து என்னால இப்போதைக்கு உண்மையை சொல்ல முடியாது, ஐ எம் ஹெல்ப்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். இப்ப எப்படி ரேவதி மகேஷ் கல்யாணத்தை நிப்பாட்டுறது? பரமேஸ்வரி சொல்றாங்க, இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான். கார்த்தி ரேவதியோட கழுத்துல தாலி கட்டிட்டா பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு போயிடும். அப்ப ராஜராஜா சொல்றாரு, இதைத்தான் நாங்க ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதான் கார்த்தி மாப்பிள்ள சுத்தமா கேட்க மாட்டேங்கிறாரே. பரமேஸ்வரி சொல்றாங்க, நம்ம தப்பா எப்படியாவது ஒத்துக்க வைக்கணும். அஹ் எப்படியும் நம்ம திரும்ப திரும்ப கேட்டு கார்த்தியை ஒத்துக்க வச்சிடலாம். அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, பாட்டி, ரேவதி ரொம்ப பாவம் பாட்டி, அவளுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு பையலை கல்யாணம் பண்ணி வைக்கவே முடியாது. எப்படியாவது நம்ம ரேவதி கல்யாணத்தை நிப்பாட்டி ஆகணும். அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருப்பா, கல்யாணத்தை நிப்பாட்டுனா அதுக்கப்புறம் ரேவதிக்கு கல்யாணம் நடக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். அதனால இந்த கல்யாணம் நிக்க கூடாது. இதே மண்டபத்துல கார்த்திக் ரேவதியோட கழுத்துல தாலி கட்டணும். அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, கண்டிப்பா பாட்டி, அது நடக்கும், நடக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ராஜராஜா சொல்றாரு, நான் என்ன பண்றதுன்னே தெரியல, பெசாப்புல சாமுண்டீஸ்வரி கிட்ட போயிட்டு உண்மையை சொல்லிடவா? மயில்வாகனம் சொல்றாரு, அதைத்தான் மாமா நானும் கார்த்தி மாப்பிள்ளைகிட்ட சொன்னேன். ஆனா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? போதிய ஆதாரம் நம்ம கையில இல்ல, அதனால போயிட்டு சொன்னா கண்டிப்பா அத்தை நம்ப மாட்டாங்க.
இதுவே ஒரு பெரிய பிரச்சனை ஆகிரும். அந்த மாயா மகேஷ்க்கு நம்ம இடம் கொடுத்த மாதிரி ஆகிரும்னு சொல்லிட்டாரு. ராஜராஜா கேட்குறாரு, அப்புறம் என்னதான் மாப்பிள்ளை பண்றது? மயில் வாகனம் சொல்றாரு, கார்த்தி மாப்பிள்ளை ஏதோ யோசனை பண்றேன்னு சொன்னாரு, நம்ம வெயிட் பண்ணுவோம் என்ன சொல்றாருன்னு. ராஜராஜாவும் சரி அப்படின்னு சொல்ல, அப்புறமா பரமேஸ்வரி சாமி கும்பிடுறாங்க. கடவுளே முருகா, நீ தானே சொன்ன சாமுண்டீஸ்வரி தாலி எடுத்து கொடுக்க கார்த்தி ரேவதியோட கழுத்துல தாலி கட்டுவான்னு சொன்னேன். நடக்கிறது எல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே, பயமா இருக்கே அப்படின்னு பரமேஸ்வரி பயப்படுறாங்க. அதே நேரத்துல சீன செப்பனி சாமுண்டீஸ்வரியை காமிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி வந்துட்டு மல்லிகாட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. மல்லிகா கேட்குறாங்க, சாமுண்டீஸ்வரி இங்க பாரு, நீ என்னதான் முடிவு பண்ணியிருக்க? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மல்லிகா அதான் மல்லிகா எனக்கும் தெரியல. மல்லிகா சொல்றாங்க, இங்க பாரு, அந்த டிரைவர் மாதிரி ஒரு நல்ல பையன் உனக்கு மருமகனா வரதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீ அவனையே கல்யாணம் பண்ணி வச்சிரு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என் பொண்ணு இதுக்கு சம்மதம் சொல்லுவாளா என்னன்னு தெரியல. அப்ப மல்லிகா சொல்றாங்க, இங்க பாரு, டிரைவர் ராஜாவை உன் பொண்ணுக்கு பிடிக்கும்ல, அவன் ஒன்றும் தப்பானவன்லாம் கிடையாது, கண்டிப்பா நல்லவன் தான். நீ போயிட்டு ரேவதி கிட்ட விஷயத்த சொல்லு. ஏன்னா அந்த நேரத்துல திடீர்னு டிரைவர் ராஜாவை ரேவதிக்கு தாலி கட்டு அப்படின்னு சொன்னா ரேவதி உன்னை தப்பா நினைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த மாயா மகேஷ் பத்தின தொடர்பை ரேவதி கிட்ட சொல்லிட்டேன்னா நல்லா இருக்கும். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரி நான் முயற்சி பண்றேன். மல்லிகா சொல்றாங்க, முயற்சி பண்றேன்னு சொல்லாத, நீ இப்பயே போய் சொல்லு, அதான் நல்லது. இது கேட்டதோட மல்லிகாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. சாமுண்டீஸ்வரியும் அங்கேருந்து ரேவதியை பார்க்க போறாங்க. ரேவதி அவங்களோட அக்கா தங்கச்சி கூட பேசிக்கிட்டு ஜாலியா இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்துட்டு இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கா, ஆனா நடக்க போற கல்யாணம் இவளுக்கு பிடிக்காத கல்யாணமா இருக்க போகுது அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி போயிட்டு நேரா ரேவதி கிட்ட, ரேவதி உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அப்ப ரோஹிணி சொல்றாங்க, என்னம்மா ரேவதி கிட்ட தனியா பேசணும்? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஒரே ஒரு 5 நிமிஷம் மட்டும் பேசிக்கிறேன். உடனே ரோகிணியும் சரிம்மா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியில போறாங்க. ரேவதி நேரா சாமுண்டீஸ்வரியை பார்க்க சாமுண்டீஸ்வரியோட கண்ணு கலங்கிருக்கு. அப்ப ரேவதி கேக்குறாங்க, ஏமா என்னாச்சு? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஒரு நிமிஷம் பொறு அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரூம் கதவை சாத்துறாங்க. ரேவதி கேக்குறாங்க, அம்மா என்னாச்சுமா ரூம் கதவை சாத்துறீங்க, அழுகுறீங்க, என்னமாச்சு, ஏதாவது பிரச்சனையா? நீங்க இது வரைக்கும் அழுத நான் பார்த்ததே கிடையாது. நீங்க எவ்வளவு கம்பீரமான ஆளு, ஏமா அழுகுறீங்க? அப்ப சாமுண்டீஸ்வரி போயிட்டு பெட்ல உட்காந்துக்கிட்டு, ரேவதி நான் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆளா இருந்தாலும், எவ்வளோ தைரியமான ஆளா இருந்தாலும் இந்த விஷயத்துல முட்டாளாகிட்டேன். ரேவதி கேக்குறாங்க, ஏமா என்னாச்சு? எந்த விஷயத்துல முட்டாளானீங்க? யாரு உங்களை பேசுனா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரேவதி உனக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ள நல்லவன் இல்லம்மா. இது கேட்டதோட ரேவதிக்கு செம ஷாக்கு. அப்ப ரேவதி நேரா சாமுண்டீஸ்வரியோட கையை பிடிச்சி, அம்மா யாருமா மகேஷை பத்தி உங்ககிட்ட தப்பா சொன்னது? அவர் அப்படிப்பட்டவர் இல்லம்மா, அவர் நல்லவருமா. யாரோ அவரை பத்தி உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்காங்கன்னு தெரியுது. இங்க பாருமா, யாரு என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. மகேஷை பத்தி எனக்கு தெரியுமா, அவரு ரொம்ப நல்லவரு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருமா, நானும் அதேதாம்மா நினைச்சேன். அவனும் அவ அண்ணியும் நல்லவங்க அப்படின்னு. ஆனா 2 பேருமே நல்லவங்க இல்லம்மா. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா என்னம்மா, அவங்க 2 பேருக்கும் ஏதாவது தப்பான தொடர்பு இருக்கு அப்படின்னு உங்ககிட்ட சொன்னாங்களா? அதான் ஆரம்பத்திலேயே அந்த மாயா வந்துட்டு சொல்லிட்டாங்களே, அவங்க மகேஷை தன் பிள்ளையா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. தன் பிள்ளையா நினைச்சிட்டு இருக்கவங்கள எப்படிம்மா அந்த மாதிரி எல்லாம் யோசிக்க முடியும்? அம்மா யாரும் உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க, அதை நம்பாதீங்க. அப்ப சாமுண்டீஸ்வரர் சொல்றாங்க, இங்க பாருமா, நானும் அதே தாம்மா நினைச்சேன், அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இருக்காது அப்படின்னு. ஆனா நான் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. இந்த மாதிரி மல்லிகா டாக்டர் தெரியுமா? அப்ப ரேவதி சொல்றாங்க, தெரியுமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தாங்களே. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அவளோட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தான் இந்த மாயாவும் மகேஷும் அடிக்கடி அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்காங்க. மல்லிகாவும் கடைசியா வார்ன் பண்ணியிருக்கா, இனிமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணியிருக்கா. இதை கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க ரேவதி. என்னம்மா சொல்றீங்க? என்னால நம்ப முடியலம்மா. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னாலையும் தாண்டா நம்ப முடியல. இந்த அளவுக்கு கேவலமா இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. அப்ப ரேவதி வந்துட்டு அழுகுறாங்க, என்னம்மா இப்படி சொல்றீங்க? மகேஷ் ரொம்ப நல்லவருமா. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருமா, அம்மாவோட பேச்சு கேட்க மாட்டியா? அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா உங்க பேச்சை எப்படிம்மா என்னால கேட்காம இருக்க முடியும்? அம்மா நீங்க சொல்றது எல்லாமே நெசமாதாம்மா இருக்கும், சொல்லுங்கம்மா. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரேவதி நான் இப்ப காமிக்கிற பையனை நீ கல்யாணம் பண்ணிப்பியா சொல்லு. அப்ப ரேவதி சொல்றாங்க, சொல்லுங்கம்மா நான் கல்யாணம் பண்ணிப்பேன், சொல்லுங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, டிரைவர் ராஜா உனக்கு தெரியும்ல? அப்ப ரேவதி சொல்றாங்க, தெரியுமா, சொல்லுங்க.
அந்த டிரைவர் ராஜாவை நீ கல்யாணம் பண்ணிக்க. இதை கேட்டதோட ரேவதிக்கு செம ஷாக்கு. அம்மா எப்படிம்மா யாருன்னே தெரியாத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இத்தனை நாளா இந்த வீட்டில் ஒருத்தனா இருந்திருக்கான். நமக்கு என்ன ஆபத்து வந்தாலும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கான். அவன் நீ கெட்டவன்னு நினைக்கிறியா? அவன் கண்டிப்பா நல்லவன் தான். இங்க பாரு, நான் எடுத்த முடிவு தப்பா இருக்கும்னு நினைக்கிறியா? அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா நீங்க எடுத்த முடிவு என்னைக்குமே தப்பா இருக்காதுமா. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, சபையில அத்தனை பேருக்கு முன்னாடி நான் டிரைவர் ராஜாவை கூப்பிட்டு தாலி கட்டுன்னு சொல்லுவேன். அவன் கண்டிப்பா என் பேச்சை மதிப்பான், என் பேச்சா மீற மாட்டான். அதனால நீ வந்துட்டு அந்த இடத்துல என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லாத. இதை கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, அம்மா எப்படிம்மா என்னால இன்னும் ஏற்கனவே என்னால தாங்கிக்க முடியலம்மா. அம்மா இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிடலாம், இந்த கல்யாணத்தை இதோட விடுங்கம்மா, அப்புறமா யோசனை பண்ணிக்கலாம். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருமா, இந்த கல்யாணத்தை இப்படியே நிப்பாட்டுனா மறுபடியும் உனக்கு கல்யாணம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்க பாரு, நீ ஒத்துக்கம்மா, சொல்றது கேளு. அப்ப நம்ம ரேவதி சொல்றாங்க, அம்மா எனக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைம்மா, சொல்றது கேளுங்கம்மா. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, நான் எப்போ தோத்து போவேன் அப்படின்னு அந்த சிவனாண்டி வந்து உட்காந்துருக்கான். இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு நான் வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆகிரும். இங்க பாருமா ரேவதி, நான் சொல்ற பேச்சை மீற மாட்டேன் அப்படின்னு நினைச்சுதான் நான் உன்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். நான் வேணா உன் காலில் வேணாலும் விழுகிறேன். இது கேட்டதோட ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. அம்மா நீங்க சொன்ன மாதிரியே நான் டிரைவர் ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது மாயா மகேஷ் இப்படி இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க இத்தனை நாளும் நம்ம கிட்ட நாடகம் போட்டிருக்காங்க. அவங்க எதுக்காக இப்படி நாடகம் போடணும்? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இது எல்லாமே சொத்துக்காக தான்மா. இத்தனை நாளும் சொத்துக்காக தான் உங்ககிட்ட நல்லவங்க மாதிரி பேசிட்டு இருந்திருக்காங்க. அந்த செங்கல் சூளையில இறந்தாருல்ல ராமசாமி, அவரு தான் அந்த மாயாவோட ஹஸ்பண்ட். அந்த மாயாவும் மகேஷும் தவறான தொடர்புல இருக்காங்க அப்படிங்கறது தெரிஞ்சு அவர் கண்டிச்சிருக்காரு. ஆனா இந்த மாயா கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அந்த ராமசாமிய காலி பண்ணியிருக்கா. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா இத்தனை நாளும் செங்கல் சூளையில அவர் இறந்ததுக்கு காரணம் நீங்க தான் அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட லைஃப் இப்படி ஆகிருச்சே அப்படின்னு தான் நான் ஹெல்ப் பண்றதுக்காக போனேன். கடைசியில அந்த மகேஷை நான் காதலிக்கிற மாதிரி ஆகிருச்சு. இதை கேட்டதோட இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருமா, இப்போ கூட அவங்கள பத்தின உண்மைகள் எனக்கு தெரிஞ்சிருக்காது. நல்ல வேளை மல்லிகை என்கிட்ட சொன்னதுனாலதான் எனக்கு அவங்கள பத்தின உண்மைகள் தெரிஞ்சிச்சு. இல்லைன்னா கடைசி வரைக்கும் எந்த உண்மைகளும் தெரிஞ்சிருக்காது. இங்க பாருமா, உன் லைஃபும் அந்த மாதிரி ஒரு கேடு கண்ட புடிச்சு கொடுக்குற மாதிரி ஆயிருக்கும். இங்க பாருமா ரேவதி, இப்பவே நான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட போறேன். இது கேட்டதோட ரேவதியும், சரிம்மா உங்களோட விருப்பம், நான் உங்களோட விருப்பத்துக்கு என்னைக்கு நான் மறுப்பு சொல்ல மாட்டேன். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். உங்க விருப்பப்படி டிரைவர் ராஜாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா பரமேஸ்வரி பாட்டி ஒத்துப்பாங்களா? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் உனக்கு எனக்கு பிடிச்ச பையனோட கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைச்சு சொல்றேன். நீ ஏன் அதெல்லாம் யோசிக்கிற? இங்க பாரு, நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத, அவங்க என்ன சொல்றாங்கன்னு நான் பாத்துக்கிறேன். இது கேட்டதோட ரேவதியும் சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.